அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நாம் சந்தித்து இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு சொன்னோன்னா, அரசியலில் பயணிக்கக்கூடிய பல மனிதர்களை பார்த்துருப்போம். என்னை பொறுத்தவரை மது போதையோ மற்ற போதைகளோ போதையே அல்ல. அரசியல் போதை அது ஒரு மாதிரியான போதை. ஆனால் அதுலேயும் தீர்க்கவே முடியாத ஒரு போதைன்னு ஒன்று இருக்குது. நேர்மையாக அரசியல் செய்யக்கூடியவர்களை அந்த நேர்மைன்றதே ஒரு மிகப்பெரிய போதை. அந்த போதையிலிருந்து யாராலையும் வெளியே வர முடியாது. நேர்மைன்ற ஒரு போதைக்குள்ளே உள்ளே போயிட்டாங்கன்னா அவர்களால் வெளியே வர முடியாது என்பது என்னுடைய கருத்து. அது உலகத்தில் பல பேர் சொல்லக்கூடிய கருத்தாகவும் அது இருக்குது. அப்பேற்பட்ட நேர்மை என்ற போதையில் சிக்கி திணறி கொண்டிருக்கக்கூடிய நம்ம சகோதரர் அருண் அவர்களையும் அண்ணன் செல்வமண்ணன் அவர்களையும் நாம் இங்கே மீட் பண்ண வந்திருக்கோம். என்னென்னா, இவர்கள் இடைக்கல் நாடு பேரூராட்சியில் 11வது வார்டு உறுப்பினராக அண்ணன் செயல்பட்டு இருக்காங்க. இருவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியில் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பின்னால் அவர்களுடைய வழித்தோன்றல்களாக திராவிட அரசின் ஒரு அடையாளமாக இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு பல நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியில் தார் சாலை நாயகன் இவருக்கு பேர் இருக்குன்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட 20 இடங்களில் சாலைகள் அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி இருக்காரு. இது சம்பந்தமாக அவருடைய அரசியல் நகர்வு என்ன, அவருடைய அரசியலுக்கு வரும்பொழுது என்ன மாதிரியான மனநிலையில் வந்தீங்கன்னா உங்களுடைய ஒரு சிறிய அனுபவத்தை சொல்லுங்கண்ணே. வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு மற்றும் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் கா சுந்தர் அரசியல் வழிகாட்டியுமான அதுவும் வணக்கத்துக்குரிய. இப்போது பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வார்டில் இளமையான கவுன்சிலர் நம்ம தேர்ந்தெடுத்தாங்க. வாழ்த்துக்கள். அப்போ இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மக்கள் அதை சரிவர பயன்படுத்தணும் என்றது நோக்கம் தான் முதல் நோக்கம் எங்களுக்கு. அதுக்காக என்ன பண்ணோம், நம்ம தலைவர் சமீதா அவர்கள் ஒத்துழைப்போட அவர்களிடம் முறையிட்டு எங்கள் வார்டுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் ஒவ்வொன்றா அவங்க கூட கூப்பிட்டு போவாங்க. மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு போயிட்டு அவர் இது மாதிரி இந்த மாதிரி இடைக்கை நாட்டில் முதல் பகுதியான கடப்பாக்கன்ற தான் ஜங்ஷன். எங்கள் வார்டு தான் ஜங்ஷன் இடைக்கை நாடு பேரூராட்சிக்கு. அந்த ஜங்ஷன்லேயே இவ்வளோ சாலைகள் மோசமாக இருக்குது. இது இப்போ இடைக்கை நாடு பேரூராட்சிக்கே கெட்ட பேர் உருவாக்குது என்ட்டு அவர் இடத்த போய் முறையிடும் போது அவர் ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் முகம் சொல்லிக்காமல் எங்களுக்கு அவரோட லெட்டர் பேடில் எழுதி இது மாதிரி 11வது வார்டு இடைக்கை நாடு பேரூராட்சியிலேருந்து இது மாதிரி கவுன்சிலர் வருவார், அவர்களுக்கு அவருக்கு தேவைப்படும் சாலைகளை அமைத்து தருமாறுன்ட்டு அவர் கைப்பட அவர் லெட்டர் பேடில் எழுதி அண்ணன் நேரு ஆஃபீஸ்க்கு கொடுத்து அனுப்புவார். அதை கரெக்டாக எடுத்து போய்ட்டு அங்கே ஃபாலோ பண்ணி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவர் அமைச்சர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதை ஃபாலோ பண்ணி அங்கேருந்து எங்களுக்கு சீல் சைன் போட்டு டைரக்டர் ஆஃபீஸ் அனுப்புவாங்க. டைரக்டர் ஆஃபீஸ் போய் டைரக்டர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி அவரும் ஒரு வாட்டி போகும்போதும் ஒவ்வொரு வாட்டி கூட போக சொல்லிக்காமல் அவர் என்னென்ன தேவையோ எல்லா விஷயங்களும் எங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம். மாவட்ட செயலாளருக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெயரே புன்னகை அரசு. அது நிறைய பேர் இருக்கு. அவருக்கு எளிமையின் செய்கிறவங்க ரொம்ப. செல்வன் என்ன சொல்றீங்க? மாவட்ட செயலருக்கு நாங்கள் அவருக்கு பொற்கொழி நாயகர்னு ஒரு பெயரை சரிங்க. அதுக்கு நாங்கள் ஒரு முப்பெரும் விழா ஒன்று வச்சோம். சரிங்க. அதுக்கு அண்ணன் அவர் வந்தாங்க, பொற்கொழி நாயகர் கா சுந்தர் அவர் வந்தாங்க. கட்சியில் மூத்த நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட எங்கள் வார்டில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு மூத்த நிர்வாகிகளுக்கும் அண்ணன் வச்சுட்டு தலைவர் முன்னிலையில் அண்ணனையும் தலைவர் முன்னிலையில் வச்சுட்டு ஒரு ஆளுக்கு ஒரு கவுன்சிலர் முன்னிலையில் 5000 ரூபாய் மாதிரி கொடுத்தாங்க. அண்ணனா எங்களை ரொம்ப மூத்த முன்னோடிகளுக்கு எத்தனை நபர்களுக்கு நான் கொடுத்தோம்? 30 பேர் கொடுத்தோம். நம்ம வார்டில் 30 பேர் முன்னோடி. அதுவே 1.5 லட்ச ரூபா அது இல்லைங்களா? அது மாதிரி கொடுத்தோம். அதை தொடர்ந்து செஞ்சோம். இது ஒரு முறை செஞ்சோம். அதுக்கப்புறம் தளபதியுடைய பிறந்தநாள் வந்துச்சு. அது அப்பயும் அந்த மாதிரி பொற்கொழி கொடுத்தோம். அப்பயும் பொற்கொழி கொடுத்தோம். அது பொற்கொழி நாயகரான சுந்தர் அவர்களுக்கு மேற்பார்வை. அந்த பொற்கொழி என்பது ஒரு விருதுக்கு சமம். நம்ம அந்த 5000 ரூபாய்ன்னு நம்ம நினைக்கிறோம். அது பணம் இல்லாது, அது அவர்கள் செய்த அந்த நற்செயல்களுக்கான ஒரு விருதாக தான் அதை பார்க்கலாம். 5000 ரூபாய் ஒரு விஷயம் இல்லை. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தீபாவளி, பொங்கல், ரம்ஜான்லாம் ஏதோ சொல்லிடுறீங்கன்னு கேள்விப்பட்டேங்க. அது எங்களுக்கு இது ஒரு புதுசாக இருக்குது. எனக்கு எங்கள் ஊர்லலாம் அப்படி இல்லை, எங்கள் வார்டிலலாம் அப்படி இல்லை. நாங்கள் செய்யூரில் தான் இருக்கோம். ஓப்பனாக சொல்லணுன்னா இதான் உண்மை. என்ன மாதிரியான முன்னெடுப்புனா திடீர்னு எப்படி மனசில் வந்தது?
முதல்ல ஃபர்ஸ்ட் தீபாவளி வந்துச்சு. நாங்கள் ஸ்டார்டிங் கவுன்சில் ஆன பிறகு அடுத்த தீபாவளி வந்து நீங்க 2 பேரும் கலந்து ஆலோசிச்சு தான் செய்றீங்க அதை. ஏன்னா இந்த பேட்டி எடுக்க வரும்போதே இவங்க செல்வண்ணன் இல்லாம வரமாட்டேன்ட்டாங்க. செல்வண்ணன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால காலையில 4 மணிக்கு தான் தூங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களால வர முடியாத சூழல். இவங்களை எனக்கு அறிமுகப்படுத்தினவர் வந்து நம்ம நண்பர் வினோத் அவர்கள், விசிகால இருக்கக்கூடிய நண்பர் வினோத் அவர்கள். ரொம்ப நல்ல மனிதர். அரசியலில் ஒரு தெளிவான ஒரு பாதையில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அது அவர் மூலமாக இவர்களுடைய அறிமுகம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இருவரும் இணை பிரியாதவர்களாக இருக்காங்க. அதில் எனக்கு இவர்களுக்காக நான் 1 மணி நேரம் காத்திருந்ததில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுது நமக்கு செல்வண்ணன் இருந்தால் தான் சரியாக இருக்கும்னு நினச்சி இன்றும் அதே மாதிரியான ஒரு பயணம் பயணித்து கொண்டு இருக்கிறாருன்னா இது இந்த நட்பு நிரந்தரமாக இருக்கணுன்றதில் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சொல்லுங்கண்ணா, தொடர்ந்து சொல்லுங்கள். இப்போ முதல் தீபாவளி சந்திக்கிறோம். சந்திக்கும் போது நம்ம பேசும்போது இது மாதிரி மக்களுக்கு என்ன பண்ணலாம், தீபாவளி வந்திருக்கு, நம்ம முதல்ல பதவி எடுத்துருக்கோம், அது மாதிரி தீபாவளி வந்திருக்கு என்ன பண்ணலான்னும் போது அப்போ தான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மழை வந்து விட்டு முடிஞ்சிச்சு. நவம்பர் நம்மள மழையினால ஒரு வாரமாக மக்கள் எங்கேயும் வெளியே போகல. தீபாவளி நெருக்கத்தில் வந்துடுச்சு. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாத சரி நம்ம பட்டாசு குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுத்துருவோம். குழந்தைகள் தானே முக்கியம் முதல்ல. கண்டிப்பாக பெரியவங்களுக்கு இல்லைனா பட்டாசு ஸ்வீட்டு முதல்ல வாங்கி கொடுப்போம் நம்மளால் முடிஞ்சதை அந்த தான் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு. அந்த தீபாவளிக்கு என்ன பண்ணோம், ஒரு கிஃப்ட் பாக்ஸ், ஒரு 500 ரூபாய் கிஃப்ட் பாக்ஸு, ஒரு 1/4 கிலோ ஸ்வீட்டு, குழந்தைங்க இல்லாத வீட்டில் ஒரு 1/2 கிலோ ஸ்வீட்டு, இது மட்டும் காரம் மட்டும் வாங்கி கொடுத்தோம். கொடுக்கும்போது என்ன ஆச்சு, நம்ம இந்துக்கள் பண்டிகை தீபாவளினா இந்துக்கள் ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம். கொடுக்கும்போது அதோட ரிசல்ட் எப்படி எங்களுக்கு கிடச்சிச்சின்னா, ஒரு பாட்டியம்மா சொன்னாங்க, ஒரு பேரன் பேத்தி இருக்காங்க அவங்க குடும்பத்தில். அவங்க பக்கத்து வீட்டில் வந்து அவங்க சென்னையிலேருந்து வேலை செஞ்சுட்டு வரும்போது அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்ததை பார்த்துட்டு அந்த பேரன் பேத்தி வந்து அந்த பாட்டியம்மா கிட்ட கேட்டிருக்காங்க, பட்டாசு வாங்கி தரலையே. நாங்கள் அன்றைக்கி எதர்ச்சியாக எடுத்துகிட்டு போய் கொடுத்த உடனே கொடுத்ததை வாங்கி தீபாவளிக்கு முன்னால் தான் கொடுக்குறீங்க. தீபாவளிக்கு முன்னால் கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி நாள் அவங்க பக்கத்து வீட்டிலேருந்து அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க சென்னையிலேருந்து. அந்த பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட அப்பா அம்மா அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பசங்களுக்கு. அவங்கள பார்த்துட்டு இந்த குழந்தைங்க போய் அவங்க பாட்டியம்மா கிட்ட கேட்குது, இது மாதிரி பக்கத்து வீட்டிலாம் பட்டாசு வெடிக்கிறாங்க, எங்களுக்கு பட்டாசு வேணும் அன்ட்டு. அன்றைக்கி சாப்பிடாத ஒரே ஸ்ட்ரைக் போல இருக்கு அவங்க வீட்டில். நம்ம போய் மறுநாள் அன்றைக்கி கரெக்டாக தீபாவளிக்கு முன்னால் எடுத்து போய் பட்டாசு ஸ்வீட்டை கொடுத்தோடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இப்போ இல்லைப்பா பையன்லாம் பார்த்தோம், பக்கத்து வீட்டு பையன் வாங்கி வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் பையன் மாதிரி எடுத்து வந்து கொடுத்தீங்க வேறு பசங்களுக்கு. அவர்கள் வீட்டில் உள்ள ஒரே பையனாகவும் அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா இது சின்ன விஷயம் பண்ணும்போதே நம்மளை ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக பார்க்குற அளவுக்கு பண்ணுறதுன்ற மாதிரி என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணால் பொங்கல் வந்துச்சு. அடுத்து தீபாவளி முடிஞ்சு அடுத்த ஒரு 3 மாதத்தில் பொங்கல், தை மாதம் பொங்கல் வரும்போது புடவை, வேஷ்டி, துண்டு, கரும்பு, இது 3 எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் அதே மாதிரி பொங்கல் பண்டிகை கொடுத்தோம். கொடுக்கும்போது அதான் அவங்க குடும்பத்தில் அவங்க பையன் இருந்தால் என்ன செய்வாங்களோ அவங்களுக்கு ஒரு தாய் தகப்பனுக்கு தீபாவளிக்கு என்ன செய்வாங்க, பையன் இருந்தால் பெற்றோருக்கு ஒரு துணி எடுத்துக்குவாங்க, வேஷ்டி சேலை எடுத்து கொடுத்து ஒரு இனிப்பு வாங்கி கொடுத்தா ஒரு பையன் இருக்கான் நம்மளுக்குன்ற மாதிரி அந்த எண்ணத்தை உண்டு பண்ண ஆரம்பித்தோம் நாங்கள் முதல்ல. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சரி நம்மளுக்கு பண்ணுறமோ இல்லையா, நம்ம மற்றவங்களுக்கு பண்ணும்போது அவங்க அது மாதிரி நம்மளை ஒரு குடும்பத்தில் ஒருத்தனா நினைக்கிறாங்கன்றது. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வந்து கிறிஸ்மஸ் நடுவில், அதுக்கு முன்னாடி தீபாவளி நடுவில் கிறிஸ்மஸ் வந்துச்சு. கிறிஸ்டியன்ஸுக்கு அவங்க பண்டிகைக்கு உண்டான தேவையான புடவை, வேஷ்டி, துண்டு, கேக்கு அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்களும் அதே எண்ணத்தோடு தான் பயணிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ரம்ஜான் வந்துச்சு. ரம்ஜான் 3 பண்டிகை கொடுக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம இதை வாட்டி பண்ணிட்டோம், இதை விடக்கூடாதுன்னு தொடர்ந்து 2 வருஷமாக பண்ணிட்டு வரோம். இப்போ அடுத்தது 3வது வருஷம் இப்போ கொடுத்துருக்கோம். இப்போ தீபாவளி கொடுத்துருக்கோம். இப்போ பொங்கல் வந்தாலும் கிறிஸ்மஸ் வந்தாலும் அதுக்கும் பண்ணுவோம். அது மாதிரி தான் அவங்களோட நிகழ்ச்சி பார்த்தா. இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணுறோம், ஒரு 500 ரூபா 1000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு பண்ணுறோன்னும் போது அந்த சமயத்தில் பண்ணும்போது அவங்களால முடியாத சமயத்தில் பண்ணும்போது அவங்க நம்மளை ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து விடக்கூடாது. நம்ம எப்படியாவது நம்மளுக்கு நம்ம இருக்கோ இல்லை நம்ம எதுனா நாச்சம் வாங்கி அந்த டைமில் பண்ணிடணுன்றதுனால ஐடியா கொடுத்து இதுக்குன்னு திருப்பூர் போயிட்டு வாங்குறது, அதுக்குன்னு ஒரு வாரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அங்கே அந்த ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறது, திருப்பூரில் போயிட்டு சிவகாசிலேருந்து பட்டாசு வர வச்சு கொடுக்குறது, அது மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். இது பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் சரி நம்ம குழந்தைங்களுக்கு ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ பள்ளி போகிற பசங்களுக்கு அவருக்குன்ற மாதிரி அது மட்டும் வண்டி கொஞ்சம் அவருக்கு. சரி, இது கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் செல்வதற்கு வசதி இல்லாத சூழலில் நீங்கள் ஏதோ வாகனங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததா சொல்கிறாங்க. செல்வண்ணா இது சம்மந்தமாக என்னென்ன பண்ணீங்க அதை சொல்லுங்கண்ணே. என்னன்னா ஒரு நாள் இவர் இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. நான் இப்போ என்ன சொல்லியிருந்தேன்னா, இது மாதிரி நம்ம கட்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க, ரொம்ப உழைச்சவங்க இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் பிரகாரம் அவங்களுக்கு வந்து இந்த பொற்கொழி வாங்கலான்ட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்.
அப்போ அவர் என்ன சொன்னார், அது செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம எவ்வளோ செய்கிறோம் அது செய்யறது தப்பு கிடையாது. ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த மாதிரி திங்கிங் இல்லை. அவரே சொன்னார். ஆமாம், எனக்கு அந்த மாதிரி திங்கிங்லாம் இல்லை. நீங்கள் பொற்கிளி ஐடியா மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க. ஆமாம், பொற்கொடி ஐடியாவும் மக்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் 1153 ஓட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 மக்கள் வசிக்கிறாங்க எங்கள் வார்டில் மட்டுமே. இது ரொம்ப முக்கியத்துவமான வார்டு, கடப்பாக்குடி மெயின் ஜங்ஷன். அதனால் நான் என்ன சொன்னேன், எல்லோரும் கூப்பிட்டு நல்ல ஒரு அசைவு இருந்து கொடுத்துடலாம் அப்படின்னு. அதுக்கும் உடனே க்ரீன் சிக்னல் ஒன்றே ஓகேன்ட்டு என்னவா செய்ய நல்ல சாப்பாடாக போடு அப்படின்னாரு. நாங்கள் உடனே நான் எங்கள் நண்பர் வந்துட்டு எங்கள் சங்கர்னு ஒருத்தருக்காரு, குமார் அண்ணன், சிவா காக்கான்னு ஒருத்தருக்காரு, அப்துல்லான்னு ஒருத்தருக்காருங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிட்டு சுந்தர், விக்கி, ராகா அப்படின்னு நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அதை நம்ம கூட பயணிக்கிறோங்க. சூப்பர் மார்க்கெட் வினோத், அது ஆகாஷ், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அண்ணன் ஏழுமலை, ரமேஷ், அது மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி லத்தீப் பாய், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. முஸ்லீமில் லத்தீப் பாய், தாகா, அப்துல் அண்ணன், அந்த மாதிரி நிறைய பேர் பயணிக்கிறாங்க. அவங்க எல்லாமே சேர்த்து நீங்கள் பண்ணுறது கரெக்டாக. அவங்க எது சொன்னாங்க, என்ன சொன்னால் அவங்க டிஸ்கஸ் பண்ணோம், கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோம், போயிட்டு அந்த அசைவ விருந்து ரெடி பண்ணோம். சரிங்க. அந்த விருந்துக்கு அவர் எதுவுமே சொல்லலை, நீங்கள் செய்யுங்க, மக்கள் தானே செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு வந்தார். திடீர்னு வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, தொடர்ந்து நம்ம வந்து அந்த ஃபெஸ்டிவல்லாம் வந்துட்டு ரம்ஜானு ரொம்ப ஃபெஸ்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறோம், கிறிஸ்மஸ் ரொம்ப ஃபெஸ்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி தீபாவளி பொங்கலும் ரொம்ப ஃபெஸ்டிவாக பண்ணுறோம். கிறிஸ்மஸ்க்கு இதை நியூ இயர் அப்போ என்ன பண்ணுவார்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட்டும் போய் இது மாதிரி சினிமா கூட்டு போகிறது, குழந்தைங்களை சினிமா கூட்டு போகிறது, கட்சிக்காரங்களெல்லாம் கூட்டு போகிறது, அது ஒரு தனியாக பண்ணுறோம். அது நம்ம நான் இதில் மாதிரி என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி என்கிட்ட அவர் சொல்லிக்க மாட்டார். அவர் குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவார், அந்த வேனில் ஏற்றிப்பார், 30-40 குழந்தை ஏற்றிப்பார், அந்த ஊர் பிள்ளைங்கள்லாம் கூட்டு போனால் மறுநாள் அந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப எனக்கு தெரியும் போயிருக்காரு அப்படின்ட்டுன்னு. அது மாதிரி வண்டியில் எடுத்துகிட்டு பிள்ளைங்கள்லாம் போய் ஜாலியாக அதெல்லாம் பார்த்துட்டு வருவார். அது மாதிரி பண்ணுறப்ப ஒன்று சொன்னால், இதையே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போகணும். நம்ம வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு நம்ம போயிட்டு ஃபெஸ்டிவல் டைமில் நல்ல நாட்களில் போய் அவங்க வீட்டில் நிற்கிறது ஒரு பெருமை தான் நமக்கு. அவங்க பிள்ளைகளாக நம்ம போயிட்டு அந்த வாசலில் தொடுறது நமக்கு பெருமை தான். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையும் தாண்டி ஒரு படி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி தான் இந்த புதுசாக ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார். எனக்கு அது கண்டிப்பாக நினைக்கிறப்ப எனக்கு பரவாயில்ல, இந்த அளவுக்கு நினைக்கிறாரு, நாம் அந்த மாதிரி ஒரு நட்பு கூட இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு நினச்சேன். யாராலும் அப்படி நினைக்க மாட்டாங்க. ஒரு வண்டி ஒன்று வாங்கணுன்னாரு. என்ன வண்டி வாங்க போகிறோம், இந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டும் போகிறப்பாங்க, வேலை பாதிக்குது. அப்புறம் காலையில் 8 to 9 மணிக்கு வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது. இந்த பிள்ளைங்களை கிளப்பி கூட்டும் போகிறவங்களே 9 டெய்லி ஆஃபீஸ் போகிறது, வேலைக்கு போகிறது, இல்லை கூலி வேலைக்கு போகிறவங்களாம் கஷ்டப்படுறாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா டெய்லி பைக்கில் கூட்டும் போகிற, ஒரு நாளைக்கு கூட்டும் போகிறது 30-40 ரூபா செலவாகிடுது. அதுக்குன்னே அவரை கரெக்டாக 2000 மாதம் செலவு பண்ணுறான். ஸோ நாம் இருக்குதோ இல்லையோ நம்மளுக்கு எப்படி பண்ண முடியும், உன்னால் இதெல்லாம் லாங் லைஃப் பண்ண முடியுமானாக்கா, என்னால் முடிஞ்சவள் நான் செய்கிறேன் அப்படின்னு ஃபீலாக சொன்னார். அப்புறம் ஒன்றையும் போயிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு வண்டியை பார்த்துட்டு அதை பொருட்கள் நாயகன் சுந்தர் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்க. ஆனால் அது மாதிரினா செய்ய போனோன்னே அவரும் சொன்ன உடனே தலைவருங்க இருக்காங்க, ஐயனார் ஒருத்தர், ரொம்ப நல்ல மனுஷன். ஐயனான்றது கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். இவர் எப்படியோ இவருக்கு நிகரான்னு சொல்ல முடியாது. எங்கள் அண்ணா அவர் கொஞ்சம் ஒரு மேலப்படியாக செய்வார். அவரை பார்த்து தான் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேஞ்ச் ஆனோம், அரசியல் குரு. ஆமாம், எனக்கு பொற்கொடி நாயகன் சுந்தர் எப்படியோ அதை மாதிரி அண்ணன் ஐயனார் ரொம்ப கொஞ்சம் கூட யோசனை பண்ண மாட்டேன். இவர் எப்படி நான் என்ன சொன்னாலும் கிரீன் சிக்னல் ஓகே செய்யலாம், நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரோ அந்த மாதிரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டார், வேகத்தை குறைக்க மாட்டார். பண்ணு, நல்லது தான் பண்ணுவேன், பண்ணு அப்படின்னு. அவர்கிட்ட சொன்ன உடனே, டேய் நானே செய்யாதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களாடா, ரொம்ப வாழ்த்துக்கள்ரா, நீங்கள் கண்டிப்பாக அரசியல் ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு உச்சத்தை அடையிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் போவீங்கன்னு ஒரு வாழ்த்து சொன்னார். சரி போனார், வந்து அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அண்ணங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு வண்டியை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ஒரு வண்டியை டாடா மேஜிக் வண்டியை வாங்கி எல்லா பிள்ளைங்களும் விட்டோம். உண்மையால் நல்ல வரவேற்புங்க. அதை நீங்கள் வந்துட்டு எப்படி என்னென்னா, நாங்கள் சொல்கிறது அது எனக்கு வந்து சரியாக தெரியல. நீங்கள் பப்ளிக்கில் போயிட்டு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 தரப்பு இருக்காங்க மக்கள். முஸ்லீம் மக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க, இந்து மக்கள் இருக்காங்க. 3 பேர்கிட்டையும் விசாரிச்சாவே அதோடைய ரிசல்ட் என்னன்னு தெரியும். இன்னைக்கு நல்ல பிள்ளைங்க கிட்டத்தட்ட ஒரு 40 பிள்ளைங்க அதில். இது ஒரு நல்ல விஷயம் தானே. எல்லாரும் வேலைக்கு போகக்கூடியவர்கள் எல்லாமே வந்து குழந்தைய ஸ்கூலில் விடணுமேன்றதுனால இருப்பாங்க. இது இல்லாமல் மாத வாடகை வந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆட்டோவோ ஏதோ ஒன்று வைக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது இப்போ இவர் அந்த டிரைவருக்கு ஒரு 15000 ரூபா சம்பளம் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன்.
இப்போ 15,000 ரூபாயில முடிஞ்சிச்சு இவர் ஒரு நபர் செலவுன்றதுனால. இதே நேரத்தில் ஒரு 50 குழந்தை, ஒரு 20 குழந்தைகள் போகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1000 ரூபாய் செலவு இருக்கும் இல்லையா? 40 பேர் பயணிக்கிறாங்க. 40 பேர் பயணிக்க 2 ஷிஃப்டாக அடிக்க 3 ஷிஃப்டாக கூட்டு போகிறது. என்னென்னா சென்ட் மேரி ஸ்கூல் ஒன்று இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசினர் மேல்நிலைப்பள்ளி ஆண்கள் பள்ளி இருக்குது, மேன்கள் பள்ளி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிவிஆர் மெட்ரிகுலேஷன் ஒன்று இருக்குது, கேவிஎஸ் மெட்ரிகுலேஷன் ஒன்று இருக்குது, சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் இருக்குது. இந்த 5 பள்ளியிலையும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கிட்டத்தட்ட எங்கள் வார்டில் சார்ந்த பிள்ளைங்க கிட்டத்தட்ட 40லேருந்து 50 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதில் குறைய வந்துட்டு 40 பிள்ளைங்க தினந்தேறி இதில் பயணிக்கிறாங்க, நல்ல பயனடைகிறாங்க. பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப வரவேற்கிறாங்க, சந்தோஷமாக இருந்தது. அதை தாண்டி அப்புறம் என்ன சொன்னார்னா, இதை முடிச்சுட்டு உடனே இந்த பண்ணிட்டு கூட என்ன சொல்லிட்டாரு, அதை தாண்டி இது பிள்ளைங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது, அவங்க படிப்பையும் மேம்படுத்தணும்னு பாருங்கள். உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. நாம் வந்துட்டு இவர் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 வயசு இருக்குங்க. 3 வயசு இருக்கிறப்ப நான் வந்து இப்போ ப்ரீகேஜின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால்வாடின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆனாருங்க. சரிங்க. நான் போய் உட்கார்றப்போ என் கூட சேர்ந்து அப்போ வந்துட்டு நான் வந்து 35 ஆண்டுகால. ஆமாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி. சரிங்க. இப்போ இன்றைக்கி ஓரளவுக்கு என்னால் செய்ய முடியுது, மக்களுக்கு செய்ய முடியுது, என் கூட என்னை பார்த்துக்க முடியுது. அன்றைக்கி ரொம்ப புவர் ஃபேமிலி. இவர் கொஞ்சம் ஒரு செட்டில்டாக தான் இருந்தார். அப்போ எனக்கு கொஞ்சம் அந்த சின்ன வயசுலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிறது, செய்கிறது. ஸோ அவருக்கு இந்த மனசுன்றது எல்லாருக்கும் சின்ன புள்ளையில இருந்திருக்கு, சடனா வராது. யாருக்கும் சின்ன புள்ளையில இருந்து பை பர்த்டே வந்துருது. அதுதான் சொல்றாங்க, தாய் தந்தையருக்கு இந்த புகழ் அனைத்தும் சாரம். இப்போ இவர் என்ன சொல்றதுன்னா, என்ன நெருக்கடி வந்தாலும், சில நெருக்கடிலாம் வந்திருக்கு, சில நெருக்கடிகள் கண்டிப்பா யானைக்கும் அடிசை இருக்கும் இல்லையா? நெருக்கடினா நிறைய நெருக்கடிலாம் சொல்ல முடியும், நெருக்கடிலாம் வந்திருக்கு. அந்த சமயத்தில் கூட சின்ன பிள்ளையில வந்து அந்த 3 வயசு இருக்குங்க. அந்த சமயத்துலேருந்து எனக்கு ஒரு 12 வயசு, அதை கிட்டத்தட்ட 15 வயசு வரலும் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சுருந்தார், பார்த்துக்கினார் போனால் வந்தார். அதுக்கப்புறம் நான் என்னை படித்து நான் ஒரு ப்ரைவேட் எம்என்சி கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். அப்போ நான் ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்துட்டேன், ஒரு 75,000 மேலே சேலரி வாங்குற இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பவும் அதை கனெக்டிவிட்டி அப்படியே வச்சுருந்து பிஸ்னஸ் பண்ணி மேலே வந்து தான் இந்த அரசியலை சந்திக்க நேரிட்டது. நாங்கள் உடனே அந்த அரசியல் சந்திக்கலை. இவரை பார்த்த உடனே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிற்கணுன்றதை என் கூட இருக்கிறவங்க இன்றைக்கி மாற்று கட்சியில் நிறைய கட்சியில் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு மனதாக அவர் நிற்க சொன்னாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் மனசில் வச்சு என்ன பண்ணிட்டாரு, எனக்கு அப்போ பெருமையாக இருந்த உடனே சொல்கிறாரு, நம்ம ஒரு டியூஷன் சென்டர் ஒன்று ஆரம்பிக்கணும், இதை நீட்சி தான் பாடசாலை. ஆமாம், இதை வந்துட்டு நிற்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு டியூஷன் சென்டர் ஒன்று ஆரம்பித்தார். அந்த டியூஷன் சென்டர் பேர் வந்து அறம் செய்து படகு அப்படின்னு, அறம் செய் அப்படின்னு வச்சுருங்க. அது எல்லாரும் நம்ம வந்து ஒரு நமக்கு பின்னாடி வரவங்க, நம்ம அரசியல் வழக்கை இதோட முடியலையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நமக்கு பின்னாடி வரவங்க இந்த பிள்ளைங்க மாதிரி ஒரு அரசியல் செய்யணும். ஸோ நம்மளை மாதிரி மற்ற இளைஞர்களுக்கும் அடுத்து வர சட்டமன்ற உறுப்பினர்களும் இல்லை மேபி இந்த பேரூராட்சி தலைவராக இருக்கட்டும், இல்லை எம்எல்ஏவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் இதை ஒரு நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு மெசேஜாக சொல்லுவோம்னு சொல்லிட்டு இவர் இதெல்லாம் செஞ்சாருங்க. அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து படிப்பில் ஊக்கத்தம் கொடுக்கறதுக்கும், பிள்ளைங்களுடைய பாதுகாப்பை ஊக்கத்தைப்படுத்துறதுக்கும், நம்மளை பெற்றெடுத்த மாதிரி தாய் தந்த மாதிரி அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு வீடு தேடி போய் இது மாதிரி எந்த காலகட்டத்தில் இது மாதிரி நமக்கு தேவையான தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்மஸ் போன்ற காலகட்டத்திலும் அவங்கள தேடி சென்று அரவணைப்பதும் பாசம் காட்டுவதிலும் ரொம்ப பெருமையாக இருந்தது. நாங்கள் எல்லாம் சேர்ந்து இவரை வந்துட்டு தேர்ந்தெடுத்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு நாள் கூட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நடக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்ட தருணம் உண்டு. நம்ம நினைக்காததை அவர் செய்கிறார்ல. இப்போது நாங்கள் எல்லாம் சேர்ந்துருந்தா கூட எங்கள் மனசில் இருக்கிறத விட ஒரு படி தாண்டி செய்கிறார். சரிங்க, இது எல்லாமே செய்வதற்கான பொருளாதாரம் உங்களுக்கு என்ன? நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து தான் செய்து கொண்டு இருக்கீங்க? தொழில் மூலமாக. ரைட்டுங்க. இப்போ இந்த கடந்த ஆண்டு வந்து ஒரு பெரிய புயல் வந்துச்சு. அது மற்ற மாவட்டங்களில் வந்துட்டு ரொம்ப பாதிப்பு இருந்தா இல்லைன்னு தெரியல நமக்கு. ஆனால் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் ரொம்ப பாதிப்பு. ஆமாம், ரொம்ப பாதிப்பு. எங்களால் அதை சமாளிக்க முடியல. நாங்கள் சிஎம் கூட வந்ததா சொன்னாங்க. கண்டிப்பாக வந்தாங்க, டெப்டி தளபதி வந்தாங்க, அவர் சின்னவர் வந்தார், 2 பேருமே வந்தாங்க. அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார், செந்தில் பாலாஜி, எல்லாரும் வந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இந்த எங்கள் தலைமுறைக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 38 வயசு நெருங்கிடுச்சிங்க. எங்கள் அப்பா அம்மா கேட்டால் கூட இந்த மாதிரி இல்லை. காற்று மழை 66 நம்ம ஒரு காற்று மழை 66 மிகப்பெரிய காற்று மழை தமிழ்நாடே பாதிச்சு அது இருந்ததுங்க. அது வந்து எங்கள் அப்பா அம்மா பார்த்துருக்காங்க போல். அதுக்கப்புறம் பார்த்த ஒரு பெரிய பாதிப்புன்னா இந்த இடைக்கை நாடு பேரூராட்சியை பொறுத்தவரையில் இந்த போன ஆண்டு வந்த ஒரு புயல் தான் ரொம்ப பாதிப்புங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் மரம் வந்துடுச்சுங்க, மாடு இறந்து போச்சுங்க. குறைஞ்சது 10 நாள் மக்கள் வந்துட்டு
சாதாரண வாழ்க்கைக்கு வர்றதுக்கே எங்களுக்கு தேவையான 10 நாள் தேவைப்படுதுங்க. 10 நாள் குறையாமல் தேவைப்படுச்சுங்க. தண்ணி வசதி சுத்தமாக இல்லைங்க, கரண்ட்டு இல்லைங்க. ஒவ்வொரு இடத்துல வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடுப்பொருளும் தண்ணி வந்துடுச்சுங்க. அப்போ என்ன பண்ணாருன்னா வந்துட்டு தண்ணி வசதியை முதல்ல போக்கணும்னு சொல்லி இவர் என்ன பண்ணார், அதுவும் இவருடைய ஐடியா தான். போயிட்டு ஒரு இடத்துல இருந்து ஜென்செட் சொந்தமாக எடுத்து வந்துடுங்க. ஜென்செட் கூட ஒரு பெரிய வேலை இல்லைங்க, அதை கூட எடுத்துன்னு வந்துடலாம், போயிடலாம். அந்த ஜென்செட் எடுத்துன்னு போயிட்டு கரண்ட்டை ஒவ்வொரு வீடியும் வார்டில் கிட்டத்தட்ட 350 குடும்பங்கள் இருக்குங்க, 350-400 குடும்பம் இருக்குங்க. அந்த 350-400 குடும்பத்துங்களுக்கும் ஒவ்வொரு வீடும் இரவு பகலும் தூங்காமல் அது மக்களை போய் நீங்கள் சந்திச்சிங்கன்னா, இவர் செஞ்ச திட்டத்திலேயே எனக்கு ரொம்ப என்னை ரொம்ப ஒரு ஹார்ட் டச் பண்ணிடுச்சுன்னா, ஸோ அது என்னை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக இருந்துச்சுங்க. இவர் பேசிக்காக கொஞ்சம் வந்து சின்ன பிள்ளையில் இருக்கிறப்போ ஒரு கை ஒன்று உடஞ்சிச்சு, கையை உடஞ்சிட்டு காலை உடஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சரி பண்ணி தான் அவர் ஸ்ட்ராங்காக நின்றுங்க. அந்த உடம்பை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி உடல்நிலையை வச்சுக்கிட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக 24 மணி தூங்கலைங்க. ஒரு 30 பிள்ளைங்களை வச்சுட்டு மாற்றி அந்த ஜென்செட் எடுத்துன்னு ஒவ்வொரு வீட்லேயும் கரண்ட்டை கொடுத்து அந்த டேங்கை ஃபில் பண்ணார். அந்த ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் காலை கடனை முடிக்கிறதுக்கு, அது குளிக்கிறதுக்கு, அதுங்க எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணி அதுங்களுக்குள்ள ஒரு ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆயிடுச்சுங்க. அங்கே போராட்டம் அறிவிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க. என்னதான் நம்ம இங்கே பேரூராட்சி சில சிஸ்டம் பண்ணி கொடுத்தாலும் அது எங்களால் சமாளித்து அல்லது மீண்டு வர முடியல. அவங்களுக்கு தேவையான உணவு, எந்தெந்த தேவையான உணவு இரவும் பகலும் அந்தந்த முகாமில் தங்கியிருந்தாங்க. மிகவும் பாதிக்கப்பட்டவங்க, முடியாதவங்க, அவங்களால பொருளாதாரம் தாங்க முடியாத சில மனிதர்கள்லாம் போய் இவரை எடுத்து போயிட்டு ஸ்கூலில் சில பேரில் தங்கி வச்சுருந்தாரு. இவர் ஹோன் பில்டிங் வந்துருக்கு, ஒரு ஹோன் பில்டிங் ஷாப் ஒன்று வச்சுருக்காருங்க. அந்த ஹாலோ பிளாக்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த கம்பெனிலேயே சில பேர் எடுத்து போய் ஹோனாக வச்சுருந்தாருங்க. ஒரு 20-30 பேர் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே இங்கே கொஞ்சம் செலவு தொழிலாளி பண்ணுவாங்க. சில பேர் அந்த இருளர் சமூகம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை அவங்கள வச்சுருந்தாருங்க. இவங்க எஸ்டி சமூகம், இவங்க எல்லாத்தையும் அவங்க வச்சுருந்தாரு. அவங்களுக்கு தேவையான 3 வேளை சாப்பாடு, கேன் வாட்டர் தான் கொடுத்தாரு, நார்மல் தண்ணி இல்லை, ஃபுல்லாக கேன் வாட்டர் தான் கொடுத்தாருங்க. இதெல்லாம் கொடுத்து அவங்கள செட்டில் பண்ணி 3 வேலையும் கிட்டத்தட்ட 10 நாள் வச்சுருந்தாங்க. 10 நாளாக இந்த வேலையை செஞ்சு அங்கேருந்து அவ்வளோ ப்ரெஷர் பண்ணி எல்லா போஸ்ட்மார்ட்டத்தை இறக்கி பர்ஃபெக்டாக ஒரு 5-6 நாளில் லைன் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த தண்ணி வசதியும் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு. அப்போ இந்த மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து வந்து பார்த்திங்கன்னா, கரண்ட்டு வருது வரல, ஆனால் சொந்தமான சென்செட்டை வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த மாதிரி நமக்கு தண்ணியை நமக்கு வந்து கொடுத்து நமக்கு அன்றாட வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம சரி பண்ணி கொடுத்ததுக்கு வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி பண்ணாங்க. தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. தண்ணி இல்லாமல் இப்போ போர்லையும் அடிக்க முடியல, ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. எல்லாம் அடித்தாலும் இந்த மழை தண்ணி மாதிரி வருது, சவுர் மாதிரி, கை போர் யூஸ் பண்ண முடியல. 5-6 நாள் தொடர்ந்து கரண்ட் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்றதுனால இப்போ குடி தண்ணினாச்சும் கேன் தண்ணி வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்றபடி பாத்ரூம் யூஸ் பண்ணுறது, டாய்லெட் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிரமப்பட்டாங்க மக்கள். ஃபுல்லாக தண்ணி நிற்கிது, எங்கேயும் போக முடியல, வர முடியாது வெளியே. எல்லாம் நல்ல விஷயம். தொடர்ந்து இது போன்ற அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணக்கூடிய இந்த மாமனிதர்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இவர்கள் மூலமாக இந்த 11வது வார்டு கடப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 11வது வார்டு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை சந்தித்து இருக்கிறது. இதில் பல எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்காங்க, 2-3 வார்டு உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒருத்தர் பேரை சொன்னால் ஒருத்தர் விட்டால் நல்லா இருக்காது. நல்ல மனிதர்கள் இருக்காங்க. நல்லபடியாக அந்த பகுதிக்கு வார்டு உறுப்பினராக வருவதற்கு முன்பே பல சேவைகள் செய்த நல்ல மனிதர்கள் இருக்காங்க. இவர்களுக்கு இடையில் இந்த உறவுகளை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இவர்களுடைய அரசியல் பயணம் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்து இந்த கடப்பாக்கம் பேரூராட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்லாமல் பல பகுதிகளுக்கும் இவர்களுடைய சேவை தேவைப்படுகிறது. இவர்களுடைய சேவை மனப்பான்மையோட அரசியல் பயணம் தொடர வேண்டும் என்று கூறி இந்த பேட்டியை தெளிவாக கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி அண்ணா. வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய இலக்கை அடைவதற்கு. நண்பர் வினோத் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பயணிக்கக்கூடிய அருமையான மனிதர். எந்த எதிர்பார்ப்பற்ற அரசியல் நேற்று பேருந்து பயணத்தில் தான் பார்க்க நேர்ந்தது. பார்க்கும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு அதிசய மனிதர்களை இங்கேயும் கடப்பாக்கத்தில் இருக்காங்கன்றதையும் எங்களுக்கு தெரியப்படுத்தினார். இவருக்கு முதல்ல நன்றி. தோழர், அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய அரசியல் பயணம்? முதல்ல என்னுடைய வணக்கத்தை உங்களுக்கு தெரியும். நன்றி நன்றி. நான் வந்து நேற்று பஸ்ஸில் பயணம் பண்ணோம். உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். முன்னாடி பார்த்துருக்குறேன். உங்களுடைய முகநூல்லாம் வாட்ச் பண்ணுறேன். நன்றி நன்றி. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் ஒரு நம்ம இது பண்ணுறாங்க, செய்கிறாங்க, மக்கள் சேவையில் முதன்மையாக இருக்கிறாங்க, மக்களுக்காக பண்ணி செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் நான் உங்களை கூப்பிட்டேன். இன்றைக்கி வந்து இன்டர்வியூ எடுத்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பணி என்னன்னா, நம்ம இடைக்காநாட்டு பேரூராட்சியில் 11ஆவது வார்டை பொறுத்த வரையும் ரொம்ப மோசமான நிலையில் தான் இருந்துச்சு. அது வந்து உண்மை தான். அது யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க, நம்ம சொல்கிறது இல்லை, யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க. எந்த சாலையுமே போடப்படாத சாலையாக தான் இருந்தது. அதாவது நான் வந்து ஓரளவு ரைட் பண்ணுவேன். நான் வந்து பெட்டிஷன்லாம் போடுவேன், எப்பயுமே போடுவேன். எப்பவுமே ஸ்டேஷனுக்கு இருந்தாலும் சரி, பேரூராட்சி இருந்தாலும் சரி, லெட்ரு கொடுத்துட்டே இருப்பேன். ஏதாவது பிரச்சனைனா யாரை வேணாலும் கேட்பேன். நம்ம தலைவர் இருக்காங்க இல்லையா, சம்யுக்தாயினார், அவங்களையும் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி போடணும், இந்த மாதிரி செய்யணும்னு. விஓ யாரெல்லாம் புதுசாக மாறுறாங்களோ அவங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்துட்டே இருப்பேன். செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் பாபு அவர்கள் பதவி ஏற்கும்போது நம்ம முதல்ல ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் நம்ம இடைக்காநாட்டு பேரூராட்சியில். அந்த நிகழ்ச்சிக்கு கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்து அவர் தபால் மூலிமா எனக்கு ரிட்டர்ன் அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறாருன்னா, வினோத் அவர்கள் சாலை வசதி வேண்டி விண்ணப்பம் அளித்திருந்தார், அதற்கு ஒரு 2-3 மாதத்தில் சாலை போட்டு தரப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிற கவுன்சில் மூலிமா பண்ணி தர முடியும். அவர் ஒரு ரிட்டர்ன் அனுப்புகிறார். அந்த மாதிரி மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து சின்னதாக நம்ம யோசனைக்கு ஏற்ற மாதிரி நம்மளா தனியாக ஏதோ பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷன் வந்தவொடனே என்னாச்சு, நம்ம மட்டும் பண்ணின்னு இருக்கிறோம். நம்ம கூட இருக்கிற சில தோழர்களை வச்சு பெட்டிஷன் கொடுக்குறோம், அதை பண்ணுறோம், இது நமக்கு போதாது. நமக்கு ஒரு அதிகாரம் வேணும். எப்படியா இருந்தாலும் நம்ம அருண் பாபு என்ன பண்ணுவார்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே அவருக்கு நமக்கு பழக்கம் தான். சரி, நம்ம மாமா தான் அவர் செல்வமும். அவர் நான் நல்லதுன்னு செஞ்சிங்கன்னா நல்லது உங்களுக்கு கண்டிப்பாக மக்கள் செய்வாங்கன்னு சொல்லி அப்படியே பயணிச்சுட்டே வரும். அதுக்கப்புறம் சில மாறுதல்கள் பேரூராட்சியிலேயே மாறுதல்கள் வருது. அப்படியே காலப்போக்கில் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் கூட்டணி கட்சியில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா, சாலைகளை கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நம்ம சாவடியிலேருந்து இங்கே ஊருள்ள போகிற ஒரு சாலை கிட்ட ஏலப்பம் வழியாக போகிற சாலை ரொம்ப வருஷமாக அது ஸ்டே வாங்கி வச்சுருந்தாங்க, போடவே இல்லை. அப்புறம் இங்கே இந்த கூட்டுறவு சொசைட்டிலேருந்து தேர்ப்பட்ட சாலைன்னு சொல்லுவாங்க, அது இந்த ஏலப்பம் வழியாக போகும். அந்த சாலை வந்து 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட சாலை. அதாவது அந்த சாலை போடாமல் வாட்டியாகவே இருந்துச்சு. புதுப்பிச்சு ஒரு வாட்டி போட்டாங்க, அதோட 30 வருஷம் போடவே இல்லை. அது 3 கவுன்சிலில் மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் மண் பாதியாக இருந்த இடத்துலாம் சாலை. அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வந்தோடனையும், நம்ம கவுன்சிலருக்கு வந்து தார் சாலை நாயகன்னே ஒரு பேரும் இருக்குது சொன்னாங்க. ஆமாம், ஊரில் மக்களே சொல்லக்கூடிய அவங்க வந்து நம்மளோட அன்றாட தேவை, ஒரு பொதுமக்களுக்கு என்னென்ன தேவை, நல்ல வசதி, தார் சாலை வசதி, குடிநீர், மின்சாரம் எப்போ துண்டிக்கப்பட்டாலும் ஸ்ட்ரீட்டில் ஏதாவது ஒரு லைட் எரியலைனா கூட சின்ன பசங்களே பதிவு போடுவாங்க. எல்லா சுதந்திரமும் இருக்குது அவங்களுக்கு. சின்ன பசங்க. ஆனால் எங்கள் தெருவில் வந்து இந்த கம்பத்தில் ஒரு லைட் எரியல. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் லைட்டு பீஸ் போயிடுச்சு, நேற்று தான் போயிடுச்சுன்றாரு. நேற்று போனவொடனே இவருக்கு சொல்கிறாரு, இவர் இன்னைக்கு ஆள் அனுப்புகிறான்றாரு. ஆனால் காலங்காலமாக சரி செய்யப்படாத பிரச்சனைகள்லாம் இருக்குது. பட் இங்கே அப்படி இல்லைன்றதை நான் இப்போ கண்கூடா பார்த்தேன். அதாவது சார், ஒரு கவுன்சிலர், ஒரு மன்ற உறுப்பினர் ஒரு தன்மை இருக்கணும். அதாவது இப்போ முன்னாடி இருந்த கவுன்சிலரும் சரி, இருக்கிறவங்களும் சரி, அதாவது முன்னாடி இருந்தவங்கலாம் கவுன்சிலர் இல்லாத ஒரு பொறுப்பில் இருந்தால் கூட வழியில் பார்த்தா கூட பேசக்கூட மாட்டாங்க, ஒரு ஆய் கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம இப்போ வந்திருக்கிற கவுன்சிலர் அப்படி இல்லை. மக்களுக்காகவே மக்கள் சேவையில் தான் ஃபஸ்ட்டு. நீ வேண்டியனோ வேண்டாதவனோ உனக்கான ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த ரெஸ்பெக்ட் இருந்தால் தான் அடுத்தது உங்கள்கிட்ட ஏதாவது சொல்ல முடியும், உனக்கு ஏதாவது நான் பண்ணணும்னு நினைக்க முடியும். நீ என்கிட்ட பார்க்குறதும் இல்லை, என்கிட்ட நீ பேசுறதுமே இல்லை. யார் இங்கே இருக்கிறவங்க எந்த பிரச்சனையுமே கையில் எடுக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு எந்த பிரச்சனையும் எடுக்க மாட்டாங்க. மக்களுக்கு ஏதாவது தேவைன்னா அது முதல்ல அங்கேருந்து அந்த களத்தில் நின்று அங்கே வேலை செய்யணும். இந்த இடத்துல இந்த சாலை இல்லை, இது எப்படியா வர வைக்கணும். இப்போ சார், இப்போ ரீசெண்டாக போன மாதம் ரொம்ப வருஷமாக, ஒரு 40-50 வருஷமாக பிரச்சனையாகவே இருந்தது. அந்த பக்கம் இஸ்லாமிய தோழர்கள் இருக்கிற பக்கம் இருந்து தண்ணி வர முடியாத ரொம்ப பிரச்சனை இருந்தது. இப்போ அதை இது பண்ணி அதுக்கு பெட்டிஷன் போட்டு இப்போ கால்வாயை வடிவமைச்சுன்னு இப்போ கால்வாய் தண்ணி போடுறதுக்கு ட்ரைனேஜ் ரெடி பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான திட்டம். அதெல்லாம் அந்த ட்ரைனேஜ் ரெடி பண்ணலாம் பக்கத்தில் எங்கள் ஊரில் தண்ணி வரும். புரியுது. இப்போ ஏன்னா எல்லா இடத்துலையும் ஃப்ளாட்டு அது இதுன்னு போட்டாங்க, எல்லாமே மேடு ஏற்றிட்டாங்க, எல்லா ஃப்ளாட்டுக்காரும் ஏற்றிட்டாங்க. அப்போ தண்ணி எங்கே போவோம், எங்கே டவுன் ஆகுது அங்கே தான் போகும். அதுக்கு என்ன வழி பண்ணணும்னு பண்ணி இப்போ அதுக்கு ட்ரைனேஜை கட்டி தண்ணியை வெளியேற்றுறதுக்கான வேலையும் செய்கிறாங்க. அப்போ மக்கள் சேவையில் தான் இவங்க முழுமையாக இருக்கிறாங்க. தார் சாலை போடுறாங்க, ஸ்ட்ரீட் லைட் போடுறாங்க, பள்ளி பசங்களுக்கு ஏதாவது முடியாத பசங்களுக்கு அதுக்கான சேவைகளை செய்கிறாங்க. மக்களுக்காகவே தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் இந்த காலகட்டம் போயிட்டு இருக்கு. நல்ல விஷயம். இதே ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். சொல்லுங்கள். ஊரில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் சரி, இறப்புகள் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அவங்களுக்கு தேவையான உபகரணங்களை செஞ்சு அதை வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி பண்ண முடிஞ்சால் கூட முடியலாத இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவங்க வந்து அந்த முழு செலவையும் கவுன்சிலர் முறையில் ஏற்றுக்கின்னு அந்த ஈமச்சடங்கு எல்லாத்தையும் இவங்க பார்த்து. பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து எப்படி தான் இவங்களுக்கு தோணுச்சுன்னா, அதெல்லாம் வந்து
மாதிரி யாரும் இந்த மாதிரி யாரும் எம்எல்ஏ கூட பண்ணதில்லை. அவர் இவர் பண்ணுறாரு, முழு செலவு எடுத்து பண்ணுறாரு. அரசியல் என்பது மக்களுடன் பயணிப்பதுதான்றதை வந்து தெள்ளத் தெளிவாக அவர்கள் புரிய வைத்திருக்கிறார்கள். மக்களுடன் பயணிப்பது மட்டுமே அரசியல், மற்றபடி என்ன செய்துட்டு இருக்கேன்னா பிஸ்னஸாகவே அரசியல் பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு துக்க நிகழ்ச்சி ஒரு வீட்டில் நடந்துச்சுன்னா இவருடைய பங்களிப்பு அங்கே மிகப்பெரிய அளவில் இருக்குன்றாங்க. என்ன மாதிரியான பங்களிப்பு இவர் செலுத்துறாருங்க? ஏன்னா நல்காரியங்களுக்கு சென்று நம்ம மொய் வைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அங்கே மொய் மிகப்பெரிய அளவில் சேரும். இறப்பு இழப்புன்றது சடனாக ஏற்படக்கூடியது. அப்போ அதை அவர்களால் சமாளிக்க முடியாது. அந்த நேரத்தில் இவருடைய உதவி என்னங்க இருக்குது வார்டு உறுப்பினராக? சொல்கிறது உண்மைதான். இப்போ நம்ம வார்டை பொறுத்த வரையும் அவங்க முன்னாடி சொல்லியிருந்தோம், ஏதோ 300-400 குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஒரு இறப்புன்னு ஏற்பட்டோன்னா முதல்ல போய் களத்தில் நின்று அந்த மக்களுக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன தேவை, அந்த இழப்புக்கானதை அவங்க குடும்பம் பின்னாடி எப்படினா செஞ்சிட்டோம், செய்ய போட்டோம், அவங்க எப்படினா செய்யட்டோம், ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுடுவோம். என்ன செய்யணுமோ அதை எடுக்கிறதுலேருந்து லாஸ்ட்டு அடக்கம் பண்ணுற வரையும் எல்லா செலவையும் இவங்களே ஏற்றுக்கணும். லண்டல் போடுறது, சேர் போடுறது, வரவங்களுக்கு அது ஏதோ உபகரணம் பண்ணுறது, எல்லா செலவும் இவங்களே ஏற்றுக்கணும். இன்னி வரையும் இவங்கள தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு தான். கவுன்சிலர் டீம் இருக்குது, அவங்க இருக்கிறாங்க, அவங்க அதை பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் பதிஞ்சிச்சு. தவிர்க்க முடியாத சக்தியாகவும் இந்த சக்தி பல இடங்களுக்கு தேவை. இவர் இன்னும் அரசியலில் பல்வேறு உயர்நிலையை அடைய வேண்டும் என்ற வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.